உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கேரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிமிதார் ஸ்டோயானோவ் கூறுகையில், உக்ரைனில் நீடிக்கும் போரை போர்க்களத்தில் தீர்க்க முடியாதென்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டதாகவும், நாம் கண்முன்னே நடப்பது ஆக்கிரமிப்புகளுக்கான போர் என்றும் கூறினார். எனவே உக்ரைனுக்கு அதிக மக்களே தேவை என்றும் ஆயுதங்கள் தேவையில்லை என்றும் தெரிவித்த அவர், உக்ரைனிய இராணுவத்துக்கு அதிக ஆயுதங்கள் வழங்குவதை ஊக்குவிக்கப் போவதில்லை என்றும் கூறினார். நெட்டோ கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஓர் அங்கமான பல்கேரியா உக்ரைன் மீது ரஷ்யா இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கிய 2022ஆம் ஆண்டிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் செய்து வந்தது. இந்நிலையில் பல்கேரியாவில் பிரதமர் ரூமென் ராதேவ் தலைமையிலான புதிய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கேரிய அரசின் இந்த முடிவு உக்ரைனுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.